Hi friends, I am Manoj from Manoj Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் தான். சரியா? ஸோ இதில் மொத்தம் நமக்கு 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 1 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தோட பெயரையும் எல்லைகளையும் சொல்லுது. ஓகேவா? அப்போ இந்தியா என்பது என்னென்னா இந்தியாவோட பெயர் இந்தியா என்ற பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறது பல மாநிலங்கள், பல யூனியன் பிரதேசங்கள், இது எல்லாமே சேர்ந்ததாக என்னது இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்து இதோட கட்டமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதையும் அவங்களே சொல்கிறாங்க. இதோட கட்டமைப்பு அப்படிங்கிறது மாநிலங்களோட ஒன்றியமாக இருக்கணுமே தவிர மாநிலங்களோட கூட்டமைப்பாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போது கூட்டமைப்புனா என்ன, ஒன்றியம்னா என்ன? ஸோ கூட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வேணால் அது விலகி வந்துடலாம். இதுவே ஒன்றியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து நம்மளால் விலகி வர முடியாது. எடுத்துக்காட்டாக அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டு அமெரிக்கா கூட்டமைப்பிலேருந்து விலகி வந்துடலாம். இதுவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கூட்டமைப்பிலேருந்து ஒருபோதும் விலகி வர முடியாது. அதாவது ஒரு ஸ்டேட்டு இந்திய மாநிலத்தை என்ன பண்ண முடியாது, விலகி வர முடியாது. ஸோ இதுதான் கூட்டமைப்புக்கும் ஒன்றியத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது மாநிலங்களோட கூட்டமைப்பாக இருக்கக்கூடாது, மாநிலங்களோட ஒன்றியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்திய அரசியலமைப்போட முதல் அட்டவணையில் மாநிலங்களோட பெயர்கள் மற்றும் அதன் எல்லைகளை பற்றி குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய பகுதிகளை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஒன்று என்னென்னா மாநில ஆட்சி பகுதி, அடுத்ததாக ஒன்றிய ஆட்சி பகுதி, அடுத்ததாக அரசாங்கத்தினால எந்த நேரத்துலையும் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள். இது எல்லாமே இந்திய பகுதிகள் தான். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்ததாக ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 அப்படிங்கிறது புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறோம், ஒரு புதிய பகுதியை சேர்க்குறோம்னா எப்படி சேர்க்கலாம்? இப்போது அயல்நாட்டு பகுதி ஒன்று சேர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது 2 டைப்பாக நம்ம சேர்க்கலாம். அதாவது நம்ம எல்லைக்கு வெளியில் இருக்குது, ஸோ நமக்கு எல்லைக்கு வெளியில் இருக்க ஒரு அயல்நாட்டு பகுதி சேர்க்க போகிறோம் அப்படின்னா 2 டைப்பாக சேர்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அட்மிஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது அட்மிஷன்னா சேர்த்தல்னு சொல்லுவாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா நிறுவுதல்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம எல்லைக்கு வெளியில் ஒரு அயல்நாட்டு பகுதியில் ஏற்கனவே மாநிலமாக இருக்கிறத அப்படியே கொண்டாந்து சேர்த்துட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, சேர்த்தல். இதே நம்ம எல்லைக்கு வெளியில் ஒரு அயல்நாட்டு பகுதியாக இருக்க ஒரு வெறும் பகுதி தான், ஸ்டேட்லாம் கிடையாது, ஒரு பகுதியாக இருக்கிறத கொண்டாந்து நம்மள்ட்ட சேர்த்துட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை மாநிலமாகவும் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நிறுவுதல். ஓகேவா? சேர்த்தல் அப்படின்னா நம்ம எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அயல்நாட்டு பகுதியை அப்படியே கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுறோம், ஒரு வேலை தான். நிறுவுதல் அப்படின்னா நமக்கு எல்லைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கொண்டாந்து சேர்த்துட்டு அந்த பகுதியை மாநிலமாக மாற்றுறோம். இதுதான் சேர்த்தலுக்கும் நிறுவுதலுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஸோ அடுத்து ஒரு அயல்நாட்டு பகுதியை இணைக்கும் முறைகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம இணைக்கலாம், இல்லை நமக்கு பரிசாக கிடைக்கலாம். ஓகேவா? இல்லை பார்த்திங்கன்னா ஒரு போரின் மூலம் வெற்றி பெற்று இணைக்கலாம். ஸோ இப்படி எப்படி இணைச்சாலுமே அது இந்தியாவுடைய பகுதி தான். சரியா? ஓகே. இதை தான் ஆர்டிகல் 2 சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு புதிய மாநிலத்தை பற்றி தான் சொல்லுது. அதாவது ஆர்டிகல் 3 என்ன சொல்லுதுன்னா ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கத்தை பற்றி தான் சொல்லுது. அதாவது இது நம்ம எல்லைக்குள்ளேயே சொல்லுது. ஸோ நம்ம எல்லைக்குள்ளேயே ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறதாகட்டும், மாநிலத்துக்கு பெயர் வைக்கிறதாகட்டும், இல்லை மாநிலத்தோட பரப்பளவை கூட்டுறதாகட்டும், எல்லையை மாற்றுறதாகட்டும், இது எல்லாமே ஆர்டிகல் 3 சொல்லுது. ஓகேவா? அதாவது இந்த ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு சில அதிகாரங்களை கொடுக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை பிரித்தோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களை பிரித்தோ ஒரு புதிய மாநிலமாக உருவாக்கலாம். இல்லை ஒரு மாநிலத்தோட பகுதி என்ன பண்ணலாம், இன்னொரு மாநிலத்தோட சேர்த்து ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கலாம். இல்லை ஒரு மாநிலத்தோட நிலப்பரப்பை அதிகரிக்கலாம், குறைக்கலாம், எல்லையை மாற்றலாம், பேரை மாற்றலாம். ஓகேவா? இல்லை ஒரு மாநிலத்தை அதோட மாநில அந்தஸ்தையை நீக்கிட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றிடலாம். இல்லை ஒரு யூனியன் பிரதேசத்தை என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டாக மாற்றிடலாம். இது எல்லாம் என்ன பண்ணால் இந்த ஆர்டிகல் 3 தான் சொல்லுது. ஓகேவா? ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு சில அதிகாரங்களை கொடுத்துருக்கு, அது இதெல்லாம் தான். ஓகேவா? அடுத்த ஆர்டிகல் 4. ஸோ ஆர்டிகல் 4 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்டிகல் 2ஐயும் 3ஐயும் பயன்படுத்துகிறோம்னா 1வது அட்டவணையும் 4வது அட்டவணையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்துகிற மாதிரி சட்டங்களை உருவாக்கணும்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு அட்டவணை 1 என்ன சொல்லுது, அட்டவணை 1ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மாநிலங்களோட பெயரும் அதோட எல்லையும் சொல்லியிருப்பாங்க. அட்டவணை 4ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு எத்தனை ராஜ்யசபா இடஒதுக்கீடு பண்ணணும், அதாவது ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு எத்தனை இடஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பண்ணணுங்கிறத அட்டவணை 4 சொல்லும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம புதுசாக இப்போ ஆர்டிகல் 2யோ 3யோ பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்டை உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஸ்டேட்டோட பேரை அட்டவணை 1ல் போய் எழுதுவோமா, ஸோ அட்டவணையில் 1ல் போய் சேர்ப்போமா. ஸோ அப்போ அட்டவணை 1 சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்,
அதே மாதிரி உருவாக்கின புது ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணுவோம், எத்தனை மாநிலங்களவை உறுப்பினர் வேணும்னு முடிவு பண்ணுவோமா. ஸோ எத்தனை ராஜ்யசபா இடஒதுக்கீடு பண்ணணுங்கிறத என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அட்டவணை 4 நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது அட்டவணை 1 சேஞ்ச் ஆகும், அட்டவணை 4 சேஞ்ச் ஆகுங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 4 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 2யும் 3யும் பயன்படுத்துகிறோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஆர்டிகல் 4யும் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, அதாவது மொதல் 4 ஆர்டிகல் இவ்வளோ தான். அடுத்து நம்ம பார்ட் 2ல் என்ன பண்ணலான்னா குடியுரிமை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.